டெல்லியில் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் மூக்கில் ரத்தம் கசிந்ததால் பரபரப்பான சூழல் உருவாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோர் பதவி விலக கோரி தொண்டர்களுடன் இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பொதுச் செயலர்கள் பிரியங்கா காந்தி, கே.சி. வேணுகோபால், கேரள முதல்வர் வி.டி. சதீசன், கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார், பஞ்சாப் முன்னாள் முதல்வர் சரண்ஜித் சிங் சன்னி, கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் இல்லம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவரின் இல்லத்தை முற்றுகையிடும் வகையில் பேரணி செல்ல முயன்றதால் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரிடம் கடுமையாக நடந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள் அவர்களை வலுக்கட்டாயமாக குண்டுகட்டாக வாகனங்களில் ஏற்றினர். இதனால் ராகுல் காந்தி மூக்கிலிருந்து இரத்த கசிவு ஏற்பட்டதால் அங்கு பதற்றமான சூழல் உருவானது. கைது செய்யப்பட்ட ராகுல் காந்தி இரத்த கசிவுடன் அங்கிருந்து மாடல் டவுன் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். வலுக்கட்டாயமாக காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டதில் போராட்டத்தில் கலந்து கொண்ட எம்பிக்கள் பலருக்கு காயம் ஏற்பட்டது. இதை அறிந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் அன்னை சோனியா காந்தி மந்திர் மார்க் காவல் நிலையத்தில் அடைக்கப்பட்டிருந்த பிரியங்கா காந்தியை சென்று பார்த்தார்.